Swayam Prabha. Digital India. Educated India. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள போகும் எஸ்எல் ப்ராப்ளம் y டபுள் பிரைம் ப்ளஸ் லாம்டா ஒய் ஈக்குவல் டு 0. இது அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கிறது. ஆனால் இதன் பவுண்டரி கண்டிஷன்ஸ்களின் அமைப்பை பார்த்தால் y of 0 ஈக்குவல் டு y of 2 pi, y prime of 0 ஈக்குவல் டு y prime at 2 pi என்று பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளம் ஆகிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 0 2 pi என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ்கள் இந்த எல்லை புள்ளிகள் x is equal to 0, x is equal to 2 pi என்பவற்றில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்களாக இருக்கின்றன. எனவே இது பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளம். நாம் இதனுடைய ஐகன் வேல்யூகளையும் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே லாம்டா என்பது பெராமீட்டராக இருப்பதால் அதற்கு எல்லா மதிப்புகளையும் கொடுத்து எந்த மதிப்பிற்கு லாம்டா ஐகன் வேல்யூவாக இருக்கிறது என்று பார்க்கலாம். முதல் நிகழ்வாக லாம்டா ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொண்டால் y டபுள் பிரைம் ஈக்குவல் டு 0, அப்பொழுது y of x is equal to a plus bx என்று வரும். y of 0 ஈக்குவல் டு a, y of 2 pi ஈக்குவல் டு a plus 2 pi into b. y of 0 ஈக்குவல் டு y of 2 pi என்பது நிறைவு செய்ய வேண்டும். அதாவது a is equal to a plus 2 pi b ஆக இருக்க வேண்டும். அப்படி என்றால் b is equal to 0 ஆக இருந்தால்தான் இது நிறைவேறும். அதனால் y of x is equal to a என்று கிடைக்கிறது. y prime x என்ன என்று பார்த்தால் அது y prime x என்பது b, y prime 0 என்பது b, y prime at 2 pi என்பதும் b. அதனால் y prime 0 equal to y prime at 2 pi என்பது நிறைவு செய்யப்படுகிறது. ஏனெனில் இரண்டுமே b என்று வருகிறது. ஆனால் b is equal to 0, இரண்டுமே y prime 0 equal to y prime 2 pi equal to b equal to 0 என்ற பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் நிறைவு செய்யப்படுகிறது. எனவே y of x is equal to a constant not equal to 0 என்பது ஐகன் ஃபங்க்ஷனாக கிடைக்கிறது. இந்த ஐகன் ஃபங்க்ஷன் is an eigen function corresponding to eigen value lambda equal to 0. எனவே இந்த பீரியாடிக் எஸ்எல் ப்ராப்ளத்திற்கு lambda equal to 0 என்ற ஐகன் வேல்யூ இருக்கிறது. அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் a என்பதாக வருகிறது. அடுத்த நிகழ்வாக லாம்டா நெகட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர், பி நாட் ஈக்குவல் டு 0, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 என்பதாக கிடைக்கும். இதன் தீர்வு y of x is equal to a e பவர் px plus b e பவர் மைனஸ் px. y of 0 என்பது a plus b, y of 2 pi என்பது a e பவர் 2 pi p plus b e பவர் மைனஸ் 2 pi p. எனவே y of 0 equal to y of 2 pi என்பது நிறைவேற வேண்டும் என்றால் a plus b equal to a e பவர் 2 pi p plus b e பவர் மைனஸ் 2 pi p ஆக இருக்க வேண்டும். அதாவது a into 1 minus e பவர் 2 pi p plus b into 1 minus e பவர் மைனஸ் 2 pi p equal to 0 என்பதாக இருக்க வேண்டும். இது a b-ஐ தொடர்புபடுத்தும் ஒரு சமன்பாடாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக நாம் y prime of x என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது a p e பவர் px மைனஸ் b p e பவர் மைனஸ் px என்று வருகிறது. y prime 0 equal to y prime 2 pi என்பதுதான் அடுத்த பவுண்டரி கண்டிஷன். இப்பொழுது அதை உபயோகிக்க வேண்டும். y prime 0 என்பது p into a minus b என்று கிடைக்கிறது. y prime of 2 pi என்பது a p e பவர் 2 pi p minus b p e பவர் minus 2 pi p என்று கிடைக்கிறது. எனவே y prime of 0 equal to y prime of 2 pi என்பது நிறைவேற வேண்டும் என்றால் அது p
a into 1 minus e power 2 pi p minus p b into 1 minus e power minus 2 pi p equal to 0 என்று a b-ஐ தொடர்புபடுத்திய அடுத்த சமன்பாடாக கிடைக்கிறது. எனவே 1, 2 என்பவை நமக்கு 2 சமன்பாடுகள் ஏபியை தொடர்புபடுத்தி இவற்றை தீர்வு செய்து நமக்கு ஏபி என்பதற்கு என்ன மதிப்பு வருகிறது என்று பார்க்க வேண்டும். அதனால் தான் அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் என்ன என்று பார்க்கலாம். அதிலிருந்து இந்த சமன்பாடுகளுக்கு தீர்வு ட்ரிவியலாக இருக்குமா நான் ட்ரிவியலாக கண்டுபிடிக்க முடியுமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் என்பது 1 minus e power 2 pi p 1 minus e power minus 2 pi p p into 1 minus e power 2 pi p minus p into 1 minus e power minus 2 pi p என்பதாக கிடைக்கிறது. அதை நாம் விரிவு செய்தால் நமக்கு minus p into 1 minus e power 2 pi p into 1 minus e power minus 2 pi p minus p into 1 minus e power 2 pi p into 1 minus e power minus 2 pi p என்பதாக கிடைக்கிறது. இதை பெருக்கி சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு கடைசியாக minus 2p into 2 minus 2 cos hyperbolic 2 pi p என்று வருகிறது. அதனால் டிட்டர்மினன்ட் என்பது minus 4p into 1 minus cos hyperbolic 2 pi p என்று கிடைத்திருக்கிறது. இந்த டிட்டர்மினன்ட் 0 என்பது p equal to 0 என்ற நிகழ்வின் போதுதான் நடக்கும். ஆனால் p 0 அல்ல. அதனால் determinant of the coefficient matrix is not equal to 0. அப்படி என்றால் இந்த சமன்பாடுகளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது a equal to 0, b equal to 0 என்பதுதான் இவற்றின் ஒரே தீர்வு. அதனால் y of x is equal to 0 என்பதுதான் நமக்கு கிடைக்கிறது. அது ட்ரிவியல் சொல்யூஷன், அது ஐகன் ஃபங்க்ஷன் அல்ல. எனவே lambda equal to நெகட்டிவ் என்று எடுத்துக்கொண்டால் lambda equal to minus p square என்று எடுத்துக்கொண்டால் அது ஐகன் வேல்யூவாக ஆகாது என்பது தெரிகிறது. எனவே இந்த எஸ்எல் ப்ராப்ளத்திற்கு நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் கிடையாது என்பது புலப்படுகிறது. அடுத்ததாக லாம்டாவை பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது lambda equal to p square என்று எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் பிரைம் ப்ளஸ் p ஸ்கொயர் y equal to 0 என்பதாகும். அதன் தீர்வு y of x is equal to a cos px plus b sin px. y prime கண்டுபிடிக்கலாம். அது minus ap into sin px plus bp into cos px என்று கிடைக்கும். y of 0 equal to a என்று கிடைக்கும். y of 2 pi a cos 2 pi p plus b sin 2 pi p என்பதாகும். y of 0 equal to y of 2 pi என்பது நிறைவேற வேண்டும் என்றால் a is equal to a cos 2 pi p plus b sin 2 pi p என்பதாகும். அதாவது a into 1 minus cos 2 p pi is equal to b sin 2 pi p என்பதாக முதல் சமன்பாடு a b-ஐ தொடர்புபடுத்தி கிடைக்கிறது. அடுத்தது y prime of 0 equal to y prime of 2 pi என்பதை உபயோகப்படுத்தினால் அது bp equal to minus ap sin 2 pi p plus bp cos 2 pi p என்பதை குறிக்கிறது. அதிலிருந்து ab-ஐ தொடர்புபடுத்துவதாக சமன்பாடு ap sin 2 pi p equal to minus bp into 1 minus cos 2 pi p என்பதாக கிடைக்கிறது. இந்த இரண்டு சமன்பாடுகளின் தீர்வு நாம் கண்டுபிடித்தால் அது நமக்கு ab என்பதின் மதிப்பை கொடுக்கும். அதனால் நாம் இந்த சமன்பாடுகளின் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸின் டிட்டர்மினன்ட் என்ன என்று பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் என்பது டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 minus cos 2 pi p minus sin 2 pi p p sin 2 pi p p into 1 minus cos 2 pi p என்ற உறுப்புகளை கொண்டதாக இருக்கும். இந்த டிட்டர்மினன்ட்டை நாம் விரிவு செய்து எழுதினால் நமக்கு கடைசியாக 2p into 1 minus cos 2 pi p என்று கிடைக்கும். இந்த டிட்டர்மினன்ட் பூஜ்யமாக இருந்தால் நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்.
எப்பொழுது பூஜ்ஜியமாக இருக்கும் என்று பார்க்கலாம். 2p into 1 minus cos 2πp பூஜ்ஜியம் ஆகிவிட்டால் அப்பொழுது நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ பூஜ்ஜியமாகும். அப்பொழுது நமக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் p is not equal to 0 என்று தெரியும். எனவே இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆக வேண்டும் என்றால் 1 minus cos 2πp 0 ஆக வேண்டும். அதாவது cos 2πp என்பது 1 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். cos 2πp equal to 1 என்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 2πp என்ற அதன் ஆர்குமெண்ட் 0 ஆகவோ 2π 4π 6π எக்ஸெட்ரா -2π -4π -6π எக்ஸெட்ராவாக இருக்க வேண்டும். அதாவது p is equal to plus or minus n an இன்டீஜராக இருக்கும் பொழுது n not equal to 0 ஆக இருக்கும் பொழுது 2πp என்ற ஆர்குமெண்ட் cos 2πp equal to 1 என்பதை நிறைவு செய்யும். அதனால் lambda equal to n square என்பவை இந்த SL ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் ஆக கிடைக்கின்றன. அதனுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் y of x is equal to a cos nx plus b sin nx n an integer n not equal to 0 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 ஆக இருந்தால் வித் p நாட் ஈக்குவல் டு 0 என்றால் நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் மட்டுமே கிடைக்கின்றன. ஏனெனில் அப்பொழுது a is equal to 0 b equal to 0 என்பதாகிறது. எனவே y of x is equal to 0 என்பது ட்ரிவியல் சொல்யூஷனாக கிடைக்கிறது. எனவே நிகழ்வுகள் 1, 3 என்பதிலிருந்து நமக்கு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி SL ப்ராப்ளம் என்பது y of x is equal to a cos nx plus b sin nx n an integer என்பதாக கிடைக்கிறது. மற்றும் ஐகன் வேல்யூஸ் lambda equal to n square n an integer என்பதாக தெரிகிறது. மற்றும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி SL ப்ராப்ளம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது xy prime the whole prime plus 2 by x into y equal to minus lambda sigma y. y prime 1 is equal to 0, y prime of 2 equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ரெகுலர் SL ப்ராப்ளம். இதில் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதினால் நமக்கு xy டபுள் பிரைம் plus y prime plus 2 by xy equal to minus lambda sigma y என்பதாக கிடைக்கிறது. இதில் sigma of x என்பது 1 by x என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை x ஆல் பெருக்கினால் நமக்கு x square y double prime plus xy prime plus 2 plus lambda x into sigma multiplied by y equal to 0 என்று வருகிறது. இதில் sigma equal to 1 by x என்பதை உபயோகித்தால் நமக்கு x square y double prime plus xy prime plus 2 plus lambda into y equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1, 2 என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 1, 2 என்ற எல்லை புள்ளிகளில் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது ரெகுலர் SL ப்ராப்ளம் அமைப்பில் இருக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை பார்த்தால் அது ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை பெற்றிருக்கிறது. அதில் லாம்டா என்ற ஒரு பெராமீட்டர் இருக்கிறது. எனவே இந்த பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஒரு ஐகன் வேல்யூ ப்ராப்ளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அமைப்பில் இருப்பதால் இதன் தீர்வை நாம் y equal to x power m என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டு அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு துணை சமன்பாடு m square plus 2 plus lambda equal to 0 என்று கிடைக்கிறது. எனவே m square equal to minus of 2 plus lambda, அது m is equal to plus or minus square root of minus of 2 plus lambda என்று கிடைக்கிறது. இப்பொழுது நாம் 2 plus lambdaவின் எல்லா மதிப்புகளுக்கும்
என்ன தீர்வு கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதனால் முதலாவது நிகழ்வாக 2 + லாம்டா பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது m ± ±√(-2 + லாம்டா) என்பது m ± ±i(√2 + லாம்டா) என்பதாக கிடைக்கும். அதனால் y1 of x is x to the power of i(√2 + லாம்டா), y2 of x is equal to x to the power of -i(√2 + லாம்டா என்று 2 தீர்வுகள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கும். நாம் இந்த y1 y2 என்பதை கீழ்வருமாறு எழுதலாம். அதாவது y1 of x is equal to e power log of x to the power of i(√2 + லாம்டா), y2 of x is equal to e to the power of log x to the power of -i(√2 + லாம்டா. அது நமக்கு y1 of x என்பதை e power i(√2 + லாம்டா into log mod x, y2 of x என்பது e power -i(√2 + லாம்டா into log mod x என்பதாக கொடுக்கும். y1 of x என்பதை cos θ plus i sin θ, y2 of x என்பதை cos θ minus i sin θ, where θ equal to √2 + லாம்டா into log mod x என்ற அமைப்பில் எழுதலாம். அப்பொழுது நமக்கு ரியல் வேல்யூட் சொல்யூஷன்ஸ்களாக capital Y1 of x is equal to cos of √2 + லாம்டா log mod x, y2 of x is equal to sin of √2 + லாம்டா into log mod x என்பதாக கிடைக்கும். y1 of x, y2 of x என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதனால் பொது தீர்வு என்பதை இவற்றின் நேரியல் கலவையாக எழுத முடியும். அது c1 into cos of √2 + லாம்டா into log x plus c2 into sin of √2 + லாம்டா into log x என்பதாக கிடைக்கும். எனவே y'(x) is equal to -c1 sin of √2 + லாம்டா into log x into √2 + லாம்டா into 1/x plus c2 into cos of √2 + லாம்டா log x into derivative of the argument which is √2 + லாம்டா into 1/x என்பதாகும். இப்பொழுது நாம் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்ற முயற்சிக்கலாம். y' of 1 equal to 0. அதாவது y' of 1 is equal to c2 into cos 0 into √2 + லாம்டா என்பதாக கிடைக்கிறது. that is equal to 0 என்றால் c2 is equal to 0 என்பதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி. அதனால் c2 equal to 0 ஆகிறது. அதனால் y of x என்பது c1 cos of √2 + லாம்டா log x என்பதாகிறது. அது y' of x is equal to -c1 sin √2 + லாம்டா log x into 2 + லாம்டா into 1/x என்பதை கொடுக்கிறது. y' of 2 என்ன என்று பார்த்தால் அது 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து -c1 sin of √2 + லாம்டா log 2 into 2 + லாம்டா into half is equal to 0 என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது sin of √2 + லாம்டா log 2 equal to 0 என்பதை கொடுக்கிறது. அப்படி என்றால் √2 + லாம்டா log 2 என்பது n π என்பதாக இருக்க வேண்டும். அதில் n 0 1 2 3 என்ற மதிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. எனவே yn of x is equal to cos of n π / log 2 into log x n is equal to 0 1 2 3 etc. என்பவை ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள். ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்களாக நமக்கு yn of x is equal to cos of n π / log 2 into log x for n is equal to 0 1 2 3 என்பவை கிடைக்கின்றன. Eigen values of the SL problem are given by
root of 2 plus lambda log 2 equal to n pi. n is equal to 0, 1, 2, 3, etc. n not equal to 0 என்று இருக்கும் பொழுது root of 2 plus lambda என்பது n pi by log 2 ஆக வருகிறது. எனவே 2 plus lambda என்பது n pi by log 2 the whole square, n is equal to 1, 2, 3, etc. எனவே for n is equal to 1, 2, 3, etc. the eigenvalues are n pi by log 2 the whole square, as lambda plus 2 are the eigenvalues of this SL problem. ஆனால் n is equal to 0 என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது root of 2 plus lambda into log 2 equal to 0 என்று வருகிறது. அது root of lambda plus 2 equal to 0 என்பதை கொடுக்கிறது. எனவே lambda equal to minus 2 என்று ஆகிறது. அதாவது eigenvalue of the SL problem n is equal to 0 ஆக இருக்கும் பொழுது lambda equal to minus 2 என்ற மதிப்பை கொடுக்கிறது. அதனுடைய தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன் y of x is equal to constant என்பதாக கிடைக்கிறது. எனவே இந்த SL ப்ராப்ளத்திற்கு lambda n என்பது ஐகன் வேல்யூஸ். அது n is equal to 0 என்கிற பொழுது lambda not equal to minus 2 என்பதாக வருகிறது. அதுவே n 1, 2, 3 என்ற இன்டிஜர் வேல்யூகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது lambda n is equal to minus 2 plus n pi by log 2 the whole square என்பதாக கிடைக்கிறது. இவற்றுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் n is equal to 0 ஆக இருக்கும் பொழுது y naught of x is equal to a non-zero constant என்பதாக வருகிறது. yn of x is equal to bn into cos n pi by log 2 into log x என்பதாக கிடைக்கிறது. இதுவரை நாம் சில ரெகுலர் SL ப்ராப்ளம், பீரியாடிக் SL ப்ராப்ளம் என்பவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றின் ஐகன் வேல்யூஸ், ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். y1 of x, y2 of x, etc. என்ற செயல்பாடுகள் இடைவெளி ABயில் வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து mn m not equal to n மதிப்புகளுக்கும் ym, yn equal to integral a to b r of x, ym of x, yn of x is equal to 0, m not equal to n என்கிற போது என்று வந்தால் நாம் ym, yn, m not equal to n என்ற செயல்பாடுகள் with respect to this weight function r of x ஆர்த்தோகனல் செயல்பாடுகள் என்று குறிப்பிடுவோம். இந்த r of x என்ற எடை செயல்பாட்டை பொறுத்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷன் நிறைவேறினால் அப்பொழுது y1 of x, y2 of x, etc. என்ற செயல்பாடுகளை நாம் ஆர்த்தோகனல் செயல்பாடுகள் என்று குறிப்பிடுவோம். இவை இடைவெளி ABயில் ஆர்த்தோகனல் செயல்பாடுகளாக இருக்கின்றன. சில உதாரணங்களை பார்த்து மேலும் புரிந்து கொள்ளலாம். sin mx cos nx என்ற செயல்பாடுகள் இடைவெளி 0, 2πயில் வரையறுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள். நமக்கு தெரியும் integral 0 to 2π sin mx cos nx dx is equal to 0 when m not equal to n என்று. இங்கு r of x என்பது 1. அதுதான் வெயிட் ஃபங்க்ஷன் அல்லது எடை செயல்பாடு. இந்த சமன்பாடு நிறைவேறுவதனால், அதாவது integral 0 to 2π sin mx cos nx dx is equal to 0 m not equal to n என்பது நிறைவேறுவதனால் sin mx cos nx என்ற செயல்பாடுகள் ஆர்த்தோகனல் செயல்பாடுகள் இந்த இடைவெளி 0, 2πயில் with respect to the weight function r of x is equal to 1 என்று குறிப்பிடுவோம். நாம் முன்பேயே பார்த்திருக்கிறோம். லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிகிரி m அண்ட் டிகிரி n என்பவை
m நாட் ஈக்குவல் டு n என்கிற பொழுது ஆர்த்தாகனல் செயல்பாடுகள் என்று. இன்டெக்ரல் -1 to 1 pm of x pn of x dx is equal to 0 when m not equal to n என்பதை பார்த்திருக்கிறோம். இதில் pm of x pn of x என்பவை லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி m and டிகிரி n. இங்கும் r of x is equal to 1, அதாவது with respect to the weight function r of x is equal to 1, integral -1 to 1 pm of x pn of x dx is equal to 0 for m not equal to n இந்த இடைவெளி -1 to 1 என்பதில். எனவே இவை ஆர்த்தாகனல் செயல்பாடுகள் ஆன் தி இன்டர்வல் -1 to 1 என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது ym என்ற ஒரு செயல்பாடு ab என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருந்தால் norm of yn என்பது என்ன என்று பார்ப்போம். The norm of ym என்பது square root of ym, ym, அதாவது square root of integral a to b r of x ym square of x dx என்று வரையறுக்கப்படுகிறது. உதாரணமாக pn of x எடுத்துக்கொண்டால் அது லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. அது -1 to 1 என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட செயல்பாடு. அப்பொழுது norm of pn of x என்ன என்று பார்த்தால் அது square root of pn, pn and that is equal to square root of integral -1 to 1 into pn square of x dx and that is equal to root of 2 divided by 2n plus 1. ஏனெனில் நாம் முன்பே நிரூபித்திருக்கிறோம் integral -1 to 1 pn square of x dx is equal to 2 divided by 2n plus 1 என்று. அதனால் norm of pn of x is equal to root of 2 by 2n plus 1 என்று நமக்கு தெரிகிறது. எனவே பொதுவாக ym என்பது ab என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட செயல்பாடாக இருந்தால் அப்பொழுது norm ym என்பது square root of integral a to b r of x ym square of x dx. இதில் r of x என்பது weight function. With respect to this weight function, norm of ym is defined like this, namely square root of integral a to b r of x into ym square of x dx என்று. இப்பொழுது நாம் ஆர்த்தோநார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். y1 y2 etc. என்பவை a b என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அந்த இடைவெளி ABயில் yi, yj for i not equal to j என்ற செயல்பாடுகள் ஆர்த்தாகனலாக இருந்தால் மற்றும் ஒவ்வொரு j மதிப்பிற்கும் norm yj என்பது 1 என்ற மதிப்பை எடுத்துக்கொண்டால் நாம் இந்த y1 y2 etc. என்ற செயல்பாடுகளை ஆர்த்தோநார்மல் செயல்பாடுகள் ஆன் தி இன்டர்வல் ab என்று கூறுகிறோம். அதாவது integral a to b r of x yi of x yj of x dx is equal to 0 for I not equal to j and that is equal to 1 for I is equal to j என்ற நிபந்தனைகள் நிறைவேறினால் நாம் அப்பொழுது y1 y2 etc. yn etc. என்பவற்றை ஆர்த்தோநார்மல் செயல்பாடுகள் ஆன் தி இன்டர்வல் ab என்று குறிப்பிடுவோம். அப்பொழுது ஒவ்வொரு செயல்பாடு yiன் நாமும் ஒன்றாக இருக்கும். எனவே y1 y2 etc. என்ற செயல்பாடுகள் ஆர்த்தாகனலான் ab ஆகவும் இருந்து மற்றும் ஒவ்வொரு yiக்கும் நார்ம் yi equal to 1 என்று இருந்தால் அப்பொழுது இந்த செயல்பாடுகள் y1 of x, y2 of x etc. என்பதை நாம் ஆர்த்தோநார்மல் செயல்பாடுகள் ஆன் தி இன்டர்வல் ab என்று சொல்வோம்.